6ல 1 இருந்தாலே வெறுங்கையோட போக கூடாது, 6 இருக்கு, வெறுங்கையோட போலாமா அப்படின்னு கேட்டார். அவர் மனைவி சொன்னாலாம், நான் என்ன வெச்சுண்டா வஞ்சனை பண்றேன்னா, வெச்சுண்டா வஞ்சனை பண்றேன், நாம சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் இல்லை, இதுல கிருஷ்ணனுக்கு ஏதாவது எடுத்துன்னு போறேன்னா என்ன பண்றது? இருந்தாலும் அவளும் சொன்னா, வெறுங்கையோட போகப்படாது, அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகள்ல போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு யாச்சகம் வாங்கினாலாம். அவ மொத்தமா 4 கைப்பிடி அவல் கொடுத்தா, மொத்தமாவே. கைப்பிடினா ஹேண்ட்ஃபுல், படி இல்ல, படிங்கிற அளவு வேற, இது பிடி, இந்தா பிடிச்சுக்கோ, கைப்பிடி. 4 கைப்பிடி அவல் மட்டும் கொடுத்தாலாம். அத என்ன பண்ணா, அத ஒரு பை கூட அவளுக்கு இல்ல. நம்ம இன்னைக்குன்னா அந்த பாலித்தீன் அது இதுன்னு ஆரோக்கியமே இல்லாத பேக் எல்லாம் நிறைய வச்சுட்டு இருப்போம், அதுல போட்டு எடுத்துன்னு போயிடுவோம். அந்த காலத்துல துணி மூட்டையில கொண்டு போவா, அது கூட இல்லையா. எடுத்துன்னு வந்தா அவர் பார்த்தார், சரி விடு, என்னுடைய உத்தரியத்திலேயே சுத்திக்கிறேன்னு இந்த மேல் வஸ்திரம் இருக்கு பாருங்க, அதுலயே வகன் பட்டாந்தே பிருத்துகான் உபாயனம். உபாயனம்னா காணிக்கைன்னு அர்த்தம். உபாயனம் கிருஷ்ணனுக்கு காணிக்கைக்காக வகன் பட்டாந்தே, தன்னுடைய வஸ்திரத்தின் நுனியில அந்த உத்தரியம்னு மேல போட்டு இருப்பாரு, அத நுனிய அப்படியே இப்படி குழிச்சு அதுல அந்த 4 கைப்பிடி அவலை போட்டாராம். பிருத்துகான், சான்ஸ்கிரிட்ல பிருத்துக்கம்னா அவல்னு அர்த்தம். பிருத்துகான், அந்த அவலை தூக்கி உள்ள போட்டாராம். வகன் பட்டாந்தே, அதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுட்டாராம். இது அப்படியே நான் எடுத்துன்னு போறேன்னு இப்படி வச்சுண்டு குச்சேலர் கண்ணனை சந்திக்க போகிறேன் என்று அங்கிருந்து புறப்படுகிறார். இதுதான் 3வது ஸ்லோகம். மனைவியின் பேச்சின்படி குச்சேலர் இப்போது புறப்பட்டு கண்ணனை நாடி அவன்கிட்ட உதவி கேட்கிறோமோ இல்லையோ அவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக குச்சேலர் புறப்பட்டு சென்றார். இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, ஆச்சாரியனையோ பகவானையோ எப்ப தரிசிக்க போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது ஒரு உபகாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற செய்தியும் இந்த 3வது ஸ்லோகத்திலே இருக்கிறது. இப்ப அப்படியே 4வது ஸ்லோகம். குச்சேலர் தன் ஊர்ல இருந்து புறப்பட்டார், நேரா கண்ணபிரானுடைய இருப்பிடமான துவாரகையை அடைகிறார். நாமும் அப்படியே மானசீகமா குச்சேலரோடு துவாரகைக்குள்ளே போகிறோம். 4வது ஸ்லோகம். கதோயமாச்சரியமயீம் பவத்புரீம் கிருஹேஷு சைப்யா பவனம் சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டம் இவாபநிர்வ்ருதிம் தவாதி சம்பாவனயா துகிம் புனஹா. கதோயம், இப்ப குச்சேலர் பயணிக்கிறார் பயணிக்கிறார் பயணிக்கிறார்.